Daily. Taste the Daily. வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஆகாஷ். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணம் இன்று 59வது நாளாக 168வது சட்டமன்ற தொகுதி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி பேருந்து நிலையம் அருகே திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே எழுச்சியுரை ஆற்றுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகிருந்து கொண்டிருக்கிறார்கள். தருமபுரி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. அன்பழகனுடைய ஏற்பாட்டிலே இந்த நிகழ்ச்சிக்கு முன்பதாக ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் திமுக, பாமக, தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட கொங்கு இளைஞர் பேரவை, கொங்கு தேசிய மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். தொடர்ச்சியாக இன்றைக்கு 2வது நாளாக தருமபுரி மாவட்டத்திலே இந்த எழுச்சி பிரச்சார பயணத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற இந்த புரட்சி தமிழுடைய எழுச்சி பயணம் இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கேர்முட்டி என்கிற பகுதியிலே ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெருமக்களும் பொதுமக்களும் திரண்டு மலர்களை தூவி உற்சாகமான வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் செல்லுகிற இடங்களெல்லாம் உற்சாகமான வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே ஆளுகிற திமுக அரசினுடைய அவலங்கள், மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய துரோகங்கள், மக்களுக்கு தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய பல்வேறு அறிவித்த கோரிக்கைகளை ஏமாற்றக்கூடிய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு ஆளுகிற திமுக அரசு எப்படி மக்களை ஏமாற்றி இருக்கிறது என்பது குறித்து இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கிற திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தோலுரித்து காட்டும் விதமாக இன்றைக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில எழுச்சியுரை ஆற்றுவதற்காக வருகிருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டமன்ற தொகுதியில எழுச்சியுரை ஆற்றிய பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இரண்டாவது அடுத்ததாக பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாப்பாரப்பட்டி பகுதியில் திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சி உரை ஆற்றவிருக்கிறார். செல்லுகிற இடங்களில் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், அண்ணா தொழிற்சங்கத்துடைய போக்குவரத்து தொழிற்சங்க பிரிவை சேர்ந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்களாக இருக்கட்டும், தொழிலாளர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், பல்வேறு சமுதாய மக்களாக இருக்கட்டும், திரண்டு வந்து உற்சாகமான ஒரு வரவேற்பினை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்த மக்கள் நல திட்டங்கள், ஏராளமான மக்கள் நல திட்டங்கள், அந்த திட்டங்கள் மக்களை சென்றடைந்திருக்கிறது. மக்கள் அதை நன்றியோடு இன்றைக்கு நினைத்து பார்க்கிறார்கள். நினைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு பல்வேறு நலத்திட்டங்கள் ஏற்கனவே செய்து கொடுக்கப்பட்டதை நாம் தெரிவித்திருந்தோம். அதே போன்று தருமபுரி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு மருத்துவமாக இருக்கட்டும், அதே போன்று மருத்துவம் சார்ந்த மருத்துவமனைகளாக இருக்கட்டும், ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கு கல்லூரிகளாக இருக்கட்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே தொடர்ச்சியாக செய்து கொடுக்கப்பட்டதை மக்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறார்கள் என்பதைத்தான் நேற்றைக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள், தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி உரை ஆற்றும் போதும் சரி, அதே போன்று இந்த பாப்பிரெட்டிப்பட்டியிலே எழுச்சி உரை ஆற்றுகிற போதும் சரி, அரூர் சட்டமன்ற தொகுதியிலே எழுச்சி உரை ஆற்றுகிற போதும் சரி, பல்லாயிரக்கணக்கான மக்கள் மகிழ்ச்சியான ஒரு வரவேற்பை அதிமுக பொதுச் செயலாளருக்கு வழங்கினார். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே பாரத ரத்னா இதய தெய்வம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இந்த கழகத்தை நிறுவி தீய சக்திகளுக்கு பாடம் புகுத்தி தமிழகத்திலே ஒரு மாபெரும் வெற்றியை, சரித்திர சாதனையை தொடர்ந்து கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய நினைவை போற்றும் விதமாக பாலக்கோட்டிலே பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு மற்றும் கலைக்கல்லூரியை அதிமுக அரசு கொண்டு வந்தது. அதோடு மட்டுமல்லாமல் பாலக்கோட்டில் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் சுயநிதி கல்லூரியாக செயல்பட்டு வந்த பாலிடெக்னிக் கல்லூரியானது தற்போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியாக மாற்றம் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு கட்டண சலுகையை ஏற்படுத்தி, அதாவது 19,500 ரூபாயில் இருந்து 2,000 ரூபாயாக குறைத்து அனைத்து மாணவர்களும் கல்வி பெறுவதற்கு கல்வி புரட்சியை செய்து கொடுத்திருக்கிறது இந்த பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பாலக்கோடு மற்றும் காரிமங்கலம் ஆகிய வட்டத்திற்கென பாலக்கோட்டிலே தனியாக மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அலுவலகம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. பாலக்கோட்டிலே மாநில வணிக வரி அலுவலகம் தொடங்கப்பட்டது.
பாலக்கோட்டிலே புதிய சார்பு நீதிமன்றம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது. பாலக்கோடு மற்றும் காரிமங்கலம் வட்டத்திற்கு பாலக்கோட்டை தலைமையிடமாக கொண்டு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் அமைத்துக் கொடுக்கப்பட்டது. மக்கள் இதற்காக காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை நாட வேண்டிய சூழ்நிலை இல்லாமல், மற்ற அதிகாரிகளை நாடி செல்ல வேண்டிய அவலத்திற்கு இல்லாமல் இந்த வசதியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே செய்து கொடுக்கப்பட்டது. பாலக்கோடு அரசு மருத்துவமனை மேம்படுத்தப்பட்ட கூடுதல் கட்டிடம் கொடுக்கப்பட்டு 100 படுக்கைகள் கூடுதலாக அமைத்துக் கொடுப்பது கழக அரசு. பாலக்கோடு பேரூராட்சிக்கு உட்பட்ட 18வது வார்டு 9 வார்டுகளுக்கு மற்றும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது. மேலும் 9 வார்டுகளுக்கு 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே மூங்கப்பட்டி, அதே போன்று மேக்கலாம்பட்டி ஏரியில் அமைந்துள்ள ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் மற்றும் அந்த நீரேற்றக்கூடிய நிலையத்திலே இருந்து தனியாக பைப்லைன் அமைக்கப்பட்டு அனைத்து வார்டுகளுக்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுடைய குடிநீர் தேவையை அறிந்து அந்த குடிநீர் தேவையை நிறைவேற்றி கொடுத்த அரசாக மக்கள் நன்றியோடு இன்றைக்கு இதை எண்ணி பார்க்கிறார்கள். பாலக்கோட்டிலே இருக்கக்கூடிய 18வது வார்டு 5.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே பழைய குடிநீர் விநியோக குழாய்கள் நீக்கப்பட்டு புதிய குடிநீர் குழாய்கள் அமைக்கப்பட்டு அனைத்து தெருவுகளுக்கும் அந்த ஃபேவர் பிளாக் போடப்பட்டு அதன் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. பாலக்கோடு வட்டத்தை 2ஆக பிரித்து காரிமங்கலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய வட்டாட்சியர் அலுவலகம் தோற்றுவிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. காரிமங்கலத்திலே அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்திலே அரசு சட்டக்கல்லூரி அமைக்கப்பட்டு அக்கல்லூரி காரிமங்கலம் மற்றும் மாட்லாம்பட்டியிலே இன்றைக்கு இயங்கி வருகிறது. காரிமங்கலம் ஒன்றியம் குறிப்பாக கெரக்கோட்டஹள்ளி ஊராட்சி பொன்னேரியிலே இருக்கக்கூடிய அரசு மாதிரி பள்ளி தொடங்கியது கழக அரசு. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலத்திலே இருக்கக்கூடிய அனுமந்திராபுரம் அருகிலே பல்லேனஹள்ளி கிராமத்திலே ஆலம்பாடி மாட்டின ஆராய்ச்சி மையம் தொடங்கியது கழக அரசு. தருமபுரி மாவட்டத்திலே காரிமங்கலம் ஒன்றியத்திலே நக்சுகள் அதிகமாக இருந்த கிராமங்களை கணக்கெடுத்து அங்கே அவர்களை சீர் செய்வதற்காக சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி மக்களிடையே ஏற்பட்டிருந்த அச்சத்தை போக்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரிமங்கலம் மட்டத்திலே திண்டல் ஏரி திட்டத்தின் மூலமாக 34 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பி விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயர வழிவகை செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. காரிமங்கலம் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கொண்டு வந்தது திமுக அரசு. இன்றைக்கு அதிமுக அரசு கொண்டு வந்ததாக பல்வேறு திட்டங்களை கிடப்பிலை போட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே எண்ணக்கொள்ளு புதூரிலே அணைக்கட்டிலிருந்து கால்வாய் அமைத்து தருமபுரி மாவட்டம் தும்பனஹள்ளி அணைக்கு நீர் கொண்டு வருவதற்கு அம்மன் ஏரி முதல் நரியனஹள்ளி வரை 36 ஏரிகளுக்கு கால்வாய் அமைத்து தண்ணீர் திறப்புக்காக அடிக்கல் நாட்டப்பட்டது. 4.5 ஆண்டுகளாக அந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கிறது திமுக அரசு. இப்படி மக்களுக்கான திட்டங்களை முடக்குவதில் தான் இந்த அரசு இன்றைக்கு தங்களுடைய வேலையாக செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் வேதனையுடைய உச்சத்தில் இருக்கிறார். அதே போன்று கிருஷ்ணகிரி தாளமடு மலைப்பகுதி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அள்ளியாளம் அணைக்கட்டிலிருந்து உபரி நீரை புதிய கால்வாய் அமைத்து தருமபுரி தூர்ச்செட்டி ஏரிக்கு கொண்டு வர அடிக்கல் நாட்டியது. அதுவும் இன்றைக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு கிடைக்கிறது. இப்படி பல்வேறு மக்கள் நல திட்டங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்தது என்பதற்காக கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறது தீய சக்தி திமுக அரசு என மக்கள் கொந்தளிக்கிறார்கள். குறிப்பாக இந்த அனைத்து திட்டங்களையும் அதிமுக அரசு 2026 ஆட்சி அமைக்கும், இந்த திட்டங்கள் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்ற உறுதியை ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிற மக்கள் நல பிரச்சனைகள் மக்களுடைய கோரிக்கைகளை வென்றெடுத்து செய்து கொடுப்போம் என்கிற உறுதியை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்து வருகிறார்கள். தருமபுரி வருவாய் கோட்டத்திலே கூட பாலக்கோடு காரிமங்கலம் மட்டத்தை சேர்த்து பாலக்கோடை மையமாக கொண்டு புதிய வருவாய் கோட்டம் அமைக்கூடிய திட்டங்கள் பரிசீலனை நடந்து வருகிறது. அதனையும் திமுக அரசு கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறது. அதே போன்று பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சின்னத்தோரணப்பட்டி ஊராட்சியிலே, அதாவது ஃபுட் பார்க் என்று சொல்லக்கூடிய ராசிக்குட்டை பகுதியிலே விவசாயிகளுடைய பரன்பெறும் வகையிலே 25 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு முன்மொழியப்பட்டு அதையும் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறது தீய சக்தி திமுக அரசு என்கிறார்கள் இந்த சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள். காரியமங்கலம் மற்றும் பெரியாம்பட்டியில் திறந்தவெளி பல்கலைக்கழகம் அலுவலகத்திற்கு இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடத்திற்கு 4.25 கோடி டெண்டர் விடப்பட்டது. ஆனால் பணியை தொடங்காமல் கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறது தீய சக்தி திமுக அரசு என்கிறார்கள். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கும்மனூர் கிராமத்திற்கு அருகே வேளாண்மை பட்டய கல்லூரி அமைக்க 92 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையிலே கல்லூரிகளுக்கு ஆண்டுதோறும் 80 பேர் சேர்ந்து படிக்க அரசாணை வழங்கப்பட்ட நிலையிலே அந்த அரசாணையை ரத்து செய்து கல்வியை அகல பாதாளத்துக்கு கொண்டு சென்ற பெருமைதான் பெயிலர் மாடல் ஸ்டாலினுடைய ஆட்சியுடைய மெகா சாதனை என்கிறார்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். குறிப்பாக
பாலக்கோடு தொகுதியில தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலத்தில் அக்கறை கொண்டு அம்மாவுடைய அரசு பாலக்கோடு காவல் நிலையம் அருகே பழைய மருத்துவமனை வளாகத்தில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலப்பிரிவு மைய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அது மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை. கல்வியானாலும் சரி, மருத்துவமானாலும் சரி, மக்களுக்கு எதிராகத்தான் இந்த அரசு இருக்கும் என திமுக அரசு 4.5 ஆண்டுகளாக நிரூபித்துக் கொண்டிருப்பதாக மக்கள் அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாலக்கோடு மற்றும் காரியமங்கலம் வட்டத்திற்கு பாலக்கோட்டை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்ட கல்வி அலுவலகம் அதிமுக அரசு துவங்கியது. திமுக அரசு அதனை தருமபுரி, அரூர் மாவட்ட கல்வி அலுவலகங்களோடு பாலக்கோட்டை பிரித்து இணைத்து விட்டது. இன்றைக்கு இதுதான் திமுக அரசுடைய ஸ்டிக்கர் ஒட்டுகிற வேலை. அதை மக்களுக்கு எதிரான வேலையாக இருப்பதாக மக்கள் வேதனைப்படுகிறார்கள். பாலக்கோடு வட்டம் கரகள்ளி கிராமத்தில் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக 5000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்கு 20 கோடி ரூபாய் மதிப்பிலே கட்டப்பட்டது. ஆனால் விவசாயிகளுடைய பயன்பாட்டிற்கு இதுவரை கொண்டு வரவில்லை. இதே போன்று தருமபுரி பாலக்கோடு வட்டம் பஞ்சப்பள்ளி சின்னான அணையிலிருந்து உபரி நீரை, அதாவது ஜெத்தலா கால்வாய் 5000 மீட்டருக்கு புதிய கால்வாய் அமைக்க பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தும் அடிக்கல் நாட்டப்பட்டும் அது கிடப்பிலே கிடக்கிறது. இதையெல்லாம் 2026 உங்கள் ஆதரவோடு செய்து கொடுப்போம் என்கிற உறுதியை அதிமுக பொதுச்செயலாளர் அளித்து வருகிறார். தற்போது இந்த சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் அவர் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் வரவேற்று பேசி வருகிறார். தொடர்ச்சியாக புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுத்துரை ஆற்றப் போகிறார். அதை நேரலையில் பார்க்கலாம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்தின் 59வது நாளில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தருமபுரி மாவட்டத்தில் 2வது நாளாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதன் ஒரு பகுதியாக பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தேர்முட்டி பகுதியில் இஸ்லாமியர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு உற்சாகமாக வரவேற்பளிக்கின்றனர்.